அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது. ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரக நிலைகளின் கூட்டமைப்பு தற்போது இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இதிலும் குறிப்பாக நல்ல மாறுதல்களை நிச்சயமாக நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக 7.5 சனி நிவர்த்தி அடைந்தும் பெரிய அளவுல பலன்களை சந்திக்காமல் கடந்த 2 ஆண்டுகளாகவும் சிரமங்களை சந்திக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனி சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட ராசியின் அதிபதியான குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ற்கு வருகிறார். மிக வலுவாக ராகு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய 3ற்கு வருகிறாருங்க. கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். இப்படி கிரகநிலைகள்ல அமோகமான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த ஆண்டில் நிச்சயமாக யாரையும் நம்பக்கூடாதுங்க. யாரையும் நம்பவில்லை என்றால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகத்தை கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். ஆனால் மனதார முழுமையாக ஒருவரை நம்பிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக 2025 அதீத ஏமாற்றம் காத்திருக்க ராசியாக அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சனி அமரக்கூடிய இந்த வேளையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் உங்களுடைய உழைப்பையோ அல்லது உங்களுடைய தேவையோ அவர்கள் பூர்த்தி செய்ததற்கு பிறகு உங்களை கருவேப்பிள்ளை தூக்கி போடுவது போல் உங்களுடைய தேவை இல்லை என்று தெரிந்தபோது தூக்கி எறிந்து விடுவார்கள். அப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களை நீங்கள் முழுமையாக நம்பும் போது அமைந்து விடுங்க. எனவே இந்த தருணத்தில் யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நம்பக்கூடாதுங்க. ஏன் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களை நம்பாமல் இருப்பதும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நம்பக்கூடிய நபரால் நிச்சயமாக பல சிரமங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக உண்டு என்பதை அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ற்குள் நுழையக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக இவர் நமக்கு நல்லது செய்வார். இவரால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவரை நம்பினால் மிக பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நினைத்த நபர் மிக பெரிய அளவில் உங்களுக்கு மோசம் செய்வதற்கான சூழல் உண்டு. எனவே மற்றவர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நிச்சயமாக தகர்த்தெறிஞ்சிருங்க. இந்த ஆண்டில் உங்கள் மீதும் உங்களது திறமையின் மீதும் நம்பிக்கை வையுங்க. அதன்பால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் கிரகநிலைகளின் அமைப்பும் பிரபஞ்சமும் நல்ல மாற்றத்தை வலுவாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில் தனித்து செயல்பட முயற்சி செய்யுங்கள். கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது பல கிரகநிலைகள் குரு உட்பட ராகு கேது உட்பட பல கிரகநிலைகள் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உங்களது யோகத்தின் கீழ் வரக்கூடிய பலன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்களை இறுதியில் கலட்டி விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் தனித்து செயல்பட முயற்சி செய்வது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். இல்லை என்றால் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடியவர்கள் முன்கூட்டியே அதற்கான திட்ட வடிவங்களையும் எவ்வளவு பங்கு என்பதையும் நிர்ணயம் செய்வது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். சனியை தொடர்ந்து செவ்வாயும் இந்த வேளையில் வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றும் அங்கு வக்ரம் பெற்றும் வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார். இதற்கு பிறகு மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பிற்பகுதியில் நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் முதல் 3 மாதங்கள்ல அதிக கவனம் தேவை. செவ்வாயின் அமைப்பும் சில நேரங்கள்ல புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வீடு நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆவணங்களை முறையாக சரிபாருங்க. ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. ஏனென்றால் அதில் பின்னாடி சிக்கல்கள் இருந்தால் அதில் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 கிரகநிலைகளை தவிர மற்ற பெருவாரியான கிரகநிலைகள் நிச்சயமாக சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும்
யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. திருமணம் எதிர்பார்த்தபடி காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், உடனடியாக புத்திர பாக்கியம் என அனைத்தும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் கலஸ்திரஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது குரு ஜென்மராசியை பார்க்கிறார், 3 மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறாருங்க. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு தாமாகவே தேடி வரும். லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக தொழில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வருவாய் பெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு சாதகமற்று இருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல சில சங்கடங்கள் வரலாங்க. உங்களுடைய திறமையை பயன்படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. அதே சமயம் 3 ராகு இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிகிறார். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக உண்டு. மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றாது. ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் கிடைக்கும். எதை செய்தாலும் மிக எளிதாகவும் ஸ்மார்ட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார். சற்று ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். அதனால் எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடத்திலுமே சஞ்சரிக்க போகின்றன. 12 இடத்திலும் மாறி மாறி இந்த வருடத்தில் சஞ்சரிப்பதால் சில நேரங்கள்ல அந்த கிரகநிலைகளின் அமைப்பின்பால் நன்மையும், சில நேரங்கள்ல சின்ன சின்ன தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. இதிலும் குறிப்பாக அதீதமான சிரமத்தை ஏற்படுத்தும் போது யாரோ ஒரு 3ஆம் நபரால் தான் அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கும். எனவே இந்த தருணத்துல மற்றவர்களின் மீது நம்பிக்கையை வைப்பதை நிச்சயமாக தகர்க்க வேண்டிய ஒரு தருணமாக 2025 அமைந்திருக்கு என்பதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் உடனடியான மாற்றத்தை பல்வேறு வகையான நிகழ்வுகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். இந்த ஆண்டில் இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மிக அதிரடியான மாற்றங்களை குறிப்பாக பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடன் பெண்மணிகள் செயல்பாட்டாக வேண்டும். ஆனால் குரு மிக வலுவாக சப்தமத்தில் அமர்வதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக பெரிய அளவிலான இரட்டிப்பு மகிழ்ச்சியை தங்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். அர்த்தாஷ்டக சனியால் ஏற்படக்கூடிய சில எதிர்மறையான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். தவறான பழக்கங்களும் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆலங்குடி சென்று ராசியின் அதிபதியான குரு பகவானை ஒரு முறை தரிசித்து வாருங்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவியை செய்யுங்கள். பல வகையில விரைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.